ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் earnings. இந்த வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ரோல் வெப்சைட் நேம் வந்து இது சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம எஸ்ஆர்னு ஒன்று கொடுக்குற மூலியமாகவே நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதில் 5 out of 1 வந்து ஒரு போல் மாதிரி நடத்துவாங்க. எப்படின்னா ஒரு 5ல் 4 கொஸ்டின் வந்து நமக்கு எஸ்ஆர்னு கொடுத்தாங்கன்னா ஒன்று மட்டும் 4 ஆன்சர் கொடுத்து ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் எப்படி நமக்கு ப்ரைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எஸ்ஆர்னோ கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், எஸ்ஸுக்கு யார் மெஜாரிட்டி இல்லை நோய்க்கு யார் மெஜாரிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். எதுக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ அந்த மெஜாரிட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ் போகும். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த எஸ்ஆர்னோ கொடுத்தோன்னே அது அப்போயே காமிச்சிடும் மெஜாரிட்டி எதுக்குன்னு. உங்களுக்கு நிறைய பேட்சஸ் ஏனாகும். அந்த பேட்சஸ் ஏனாவை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதுவும் பேபாலில் தான் விட்ரா பண்ண முடியும். மந்த்லி ஷெட்யூல் தான். உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட்டு வந்துகிட்டே இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன். இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக் இருக்குது. அது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸுக்காக தான் வரும். அது என்னென்னு சொல்கிறேன், அது ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி தான் இருக்கும். இல்லை உங்கள் சைனப் இமெயிலே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த 2 டிக் பாக்ஸை கொடுத்துட்டு என்ரோல்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மெயில் போகும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்துட்டு உங்கள் பேர் இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லாகின் பேஜுக்குள்ளே போனோன்னே நம்ம ப்ரொஃபைல் செட் பண்ண சொல்லும். அதாவது ப்ரொஃபைல் 0 to 100% போகிற வரையும் அந்த இது நடக்கும். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட் நம்ம கண்ட்ரி ஸ்டேட்டு கொடுக்கும், பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் இருப்பீங்க கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க இதுக்கெலாம். அப்புறம் நம்ம ஜெண்டரு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க, கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹையஸ்ட் லெவல் எஜுகேஷன் கேட்பாங்க. நான் ஹைஸ்கூல் தான் படித்தேன். அப்புறம் நம்மளோட என்ன வேலை பார்க்குறோன்னு கேட்பாங்க. நீங்கள் வேலை பார்த்தாலும் ஓகே, வேலை பார்க்கலாலும் ஓகே, இது ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இண்டஸ்ட்ரி என்னன்னு கேட்பாங்க. நான் வந்து மேனுஃபேக்சர் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால இல்லை. ஸோ வந்து ரைட்டிங் தான் கொடுத்துருக்கேன் நான். அதுக்கு டைட்டிலு என்னென்னமோ கேட்குறானுங்க. அது நம்ம தேடுற இதுவும் இதில் இருக்க மாட்டேது அது. ஆனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். இது இப்போ நீங்கள் இதை கொடுத்தா உங்களுக்கு அது மூலியமாக தான் வருமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் எது பிடிக்குதோ கொடுங்க. அதனால் நான் பிளாகர்னு கொடுத்துட்டேன். இன்னும் 3வது கேட்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். இது ஆக்குபேஷன் என்ன இருக்கோ கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோதான் பெருசாக கேட்க மாட்டாங்க. அதனால் என்ன இருந்தாலும் கொடுத்துடலாம். அப்புறம் நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ் இருக்கும், ரைட்டிங்கு, கம்ப்யூட்டர் ஸ்கில்லு, அந்த மாதிரி எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ நீங்கள் இதை கொடுக்குறக்கும் இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ஈக்குவலாக ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அவங்க கேட்குற கொஸ்டினுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? இது மாதிரி நீங்கள் ஹோட்டலில் வேலை செஞ்சீங்களா, ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சீங்களா, அந்த மாதிரி தான் கொஷின் வந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எது வேணால் கொடுக்கலாம். நானும் இதில் தேடி மண்டை காஞ்சி வச்சு என்ன வேலை கொடுக்குறதுனே தெரியாமல் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு பார்த்தா எது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனால் நீங்கள் எந்த வேலை வேணால் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அதனால் உங்களுக்கு எது பிடிக்குதோ கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி மேக் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. சேலரி, கான்ட்ராக்ட், ஹவர்லின்னு இருக்குது. சேலரி கொடுங்க, அதுதான் நமக்கு சம்பளம், அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயர்லி இன்கம் US டாலரில் கேட்பாங்க. நான் வந்து $5,000 கொடுத்துருக்கேன். $5,000 இயர்லி வந்து 3,50,000 அந்த மாதிரி நீங்களும் US டாலரில் கொடுத்துக்கோங்க. அதாவது 70,000 1000 கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படி மாற்றி கொடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் $5,000 கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஹாபீஸு பாருங்கள், மேலே அதை நம்ம இது பண்ண கவு போயிட்டே இருக்கு. 86% ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்லேயே வரும். நீங்கள் எஸ்ஆர் நான் கொடுக்க அந்த கவு நவுந்து போயிட்டே இருக்கும். நம்ம ஹாபீஸ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்கும். மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு எது வேணால் கொடுங்க, நோ ப்ராப்ளம். இங்கேயே அதே தான், நோ ப்ராப்ளம். நம்மளோட டீட்டெயில்ஸ் செஞ்சு வச்சுருக்கா கேட்குறாங்க. இதில் ஒரு சர்வே மாதிரி தாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் கிரிக்கெட் கொடுப்போம். ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு கிரிக்கெட்டு, மியூசிக்கு இது 2 தான் பிடிக்கும், வேறு எதுவும் பிடிக்காது. இருந்தாலும் இதில் 3 ஸ்கில் கேட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது சர்வே மாதிரி தான். இப்போ நான் கிரிக்கெட்டும் கொடுக்கும்போது 10 பேர் கிரிக்கெட்டும் கொடுப்பாங்க,
நிறைய பேர் கிரிக்கெட்டும் கொடுப்பாங்க. அப்போ அது சர்வே மாதிரி 100ல் எத்தனை பேருக்கு கிரிக்கெட் தான் பிடிக்குது அப்படின்னு அது ஒரு சர்வே கணக்கு மாதிரி ஆயிரும். அதனால தான் இவங்க இவ்வளோ கொஷின் கேட்குறாங்க. இதனால தான் அவங்களுக்கும் பணம் போகுது. அவங்களும் நமக்கு ஒன்றும் சும்மா தரல, இந்த மாதிரி இதுவும் எடுக்கிறாங்க. அப்போ உள்ள வந்து கிட்டத்தட்ட சர்வே மாதிரி தாங்க. இப்போது நீங்கள் ஒரு முன்னாடி ஹோட்டலில் வேலை செஞ்சீங்களா கேட்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. அப்போ அது மூலிமா தெரிஞ்சிடும் எத்தனை பேர் ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்காங்க, எத்தனை பேர் செய்யலை அப்படின்னு தெரியும். இது பாருங்கள், நம்ம வந்து பிகினராக இன்டர்மீடியட் அட்வான்ஸானு கேட்டிருக்காங்க. இன்டர்மீடியேட்னா ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ நேரம் கேட்பாங்க. அப்புறம் மொபைல் டெஸ்க்டாப் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம டெக் மீ டு டேஷ்போர்டும் கொடுத்தோம்னா மெயின் பேஜுக்குள்ளே போகும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கேட்குது வருங்களேன், இதுக்கட காமெடியன் நோ. இந்த மாதிரி மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களாங்க இப்போ இது ப்ரைஸ் அமௌண்ட் போகும். அந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு ஏர்னிங் அமௌண்ட்டில் அந்த மாதிரி யார் மெஜாரிட்டி அவங்க மட்டும் தான் போகும். இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு போல் மட்டும் அது மட்டும் பார்த்து கவனமாக கொடுங்க. ஏன்னா நான் தப்பாக கொடுத்துட்டேன். இது மாதிரி கொடுக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு ட்ரிக் அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 78 ஆன்சர் பண்ணியிருக்கேன். அது இந்த கவ் வந்து இந்த எண்டு வரையும் போகணும். இந்த எண்டு வரையும் போச்சுன்னா தான் நமக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அது எண்டு வரையும் போகிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா டியூ ஒர்க் ஹோட்டலில் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நோ கொடுத்தோம்னா இந்த மெஜாரிட்டி யாருக்குன்னு வருது பார்த்தீங்கன்னா 92% அவங்களுக்கு மட்டும்தான் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஆலிங் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் வி ப்ரைமர்லி யூஸ் இன் யுவர் ஹோம் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் இது யார் இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஆனால் இங்கே வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகலன்னு நினைக்காதீங்க. இங்கே நம்ம எவ்வளோ அதாவது இப்போது ஒரு 10 சர்வே 20 சர்வே இந்த மாதிரி 20 கொஷின் ஆன்சர் பண்ணோம்னா மேலே மிஷின் இருக்குன்னு பார்த்தீங்களா எடுத்துன்னு போட்டிருக்கு, அதுதான் பேட்ச். பேட்ச் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆக இங்கே பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். நம்ம கரெக்டாக கொடுக்க இந்த கவ் வந்து இங்கே போயிடும். எனக்கு அந்த ட்ரிக்கு தெரியல, அந்த ட்ரிக்கு தெரியாமல் தான் கொஞ்சம் இன்னும் கவ் அங்கேயே நிற்கிது. அந்த ட்ரிக் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இங்கே நான் கொண்டு வந்திருப்பேன். இது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 காலம் போட்டிங்கன்னா இங்கே ஃபினான்ஷியல்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, பே அவுட் பேலன்ஸ் எவ்வளோ, இதெல்லாமே இருக்கும். அது மந்த்லி உங்களுக்கு ஒன்ஸு. இப்போது அதாவது இந்த மாதம் 11 ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. மினிமம் வித்ட்ராவல் வந்து $1. மறந்துடாதீங்க, மினிமம் வித்ட்ராவல் வந்து $1. நீங்கள் அப்படிலாம் இல்லை, இப்போ $1 அதுக்கு அபோவ் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு மாதம் 11ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் போய் ஆட் ஆயிரும். ஸோ பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கொடுத்து பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டே போன ஞாபகம் இருக்குங்களா? இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஹெல்ப் சென்டர்லாம் இருக்குது. இதுலேயே நம்ம இந்த கோ டு சர்வன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா அவங்க கூட டேரெக்டாக நம்ம சேட் பண்ணலாம். அது ஈஸியாக தான் இருக்குது. நல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேஷ்போர்டு கொடுத்தீங்கன்னா போதும், கொஸ்டின்ஸ் வரும், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் தான் அந்த பேஜஸோட இது இருக்கும். நான் டோட்டலாக 5 பேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 78 பாயிண்ட்ஸ் ஆட் இருக்குது. இதுதான் என்னோடய பேஜு. இனி ஒவ்வொன்றா இதெல்லாம் ஆட் ஆகும். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த கவ்வு இங்கே போகும். இந்த கவ்வு இங்கே போனோன்னுமே சிம்பிளாக சொல்லிட்டுங்களா, இப்போ இந்த கவ்வு இங்கே போகிற வழி தான் நமக்கு ப்ராப்ளம். இந்த கவ்வை இங்கே போக வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் நமக்கு மணி ஏர்ன் ஆகும். இப்போ இந்த கவ்வு அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கவ்வு இங்கே நிற்குது. கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது. இங்கே போக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஈஸி தான் நமக்கு. அதாவது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஆன்சருக்கும் எஸ் ஆன்சருக்கும் கரெக்டாக தான் வரும். இப்போ இங்கே பாருங்களேன், அந்த என்ன ட்ரிக்குன்னா நான் கொடுத்த மேக்ஸிமம் இது வந்து நோ தான் ஆன்சர் அதிகமாக வருது. ஆனால் படித்து பார்த்து கிளியராக கொடுங்க. மேக்ஸிமம் நோ தான். 175 கொஸ்டினை வந்து நோ ஆன்சர் கொடுத்தா தான் கரெக்டாக வருது. அதான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், விச் வாஸ் பெஸ்ட்டு மேட்ச் ஆஃப் ப்ரைமரி ப்ரொஃபஷன் ஒன் ஆஃப் திஸ். பாருங்கள், 80% மேக்ஸிமம் நோ தான் கேட்குது. மறக்காமல் எல்லாம் நோ கொடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இதெல்லாம் இல்லைங்க, நம்ம போய் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அந்த ஆப்ஷனே இல்லை. என்ரோல் ஆப்பு
டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்துக்குங்க. இல்லாட்டி என்ரோல் ஆப்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். இதில் நோ ரெஃபரன்ஸ் ஏர்ன் மறந்துடாதீங்க. இந்த கொவ்வை எப்படியாவது இங்கே போக வச்சுட்டிங்கன்னா அடுத்த கொடுக்குற நீங்கள் ஒவ்வொரு ஆன்சருக்கும் உங்களுக்கு பைசா வரும். இந்த கவ்வை நீங்கள் போக வைக்கிறது தான் இப்போ வேலை. போக வச்சுட்டா ஓகே. இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால் இது பண்ண முடியல. ஓகே, பாய்.